நீங்கள் பக்கத்தால் இருக்கிற ஜோசியத்தை போய் கூட இந்த மெத்தட் வச்சு ஜோசியம் பார்க்கலாம், தப்பு கிடையாது. ரொம்ப நல்லது. வீடு வாகன யோகம் உண்டு. ஜீவனத்துக்கு பங்கிறதா எடுக்கிறது தான் 10ஆம் இடம். 5ஆம் இடம் புத்தி, பூர்வ புண்ணியம், புத்திரர்கள். உங்கள் ஈஸியாக குழந்தைங்க பிறக்கும். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. ஸ்போர்ட்ஸு, விளையாட்டுத்துறை, யாருக்கும் கெடுதல் நினைக்காம இருந்தாவே போதும். நீங்கள் சாமிக்கு எது செய்ய 4ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் கனெக்ஷன் உண்டு. 7ஆம் பார்வையா 4ஆம் இடத்துலேயே எல்லாமே நல்ல சாமி. நாம் நல்லவங்களை கருத்துக்களும் சொல்லியிருக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஓகேங்களா? நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு கடகலக்கணத்தை பற்றி பேச போகிறேன். பேசுறதுக்கு முன்னாடி மறுபடியும் உங்களுக்கு ஒரு முறை சொல்கிறேன். உடல் என்பது ராசி, உயிர் என்பது லக்னம், மனம் என்பது நட்சத்திரம். இதை வச்சு தான் சாஸ்திரம். ஜோதியை ஜோதிச்சு திடமாக சொல்வது ஜோதிடம். ஜோதிடம் என்பது ஒரு உதவி, இது ஒரு வழிகாட்டி, அவ்வளவுதான். இந்த கடகலக்கணத்துக்காரர்களுக்கு கடகலக்கணத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சந்திர பகவான். இந்த சந்திர பகவான் சொல்லக்கூடியது கோயில் எங்கே இருக்குதுன்னா திருவிழாவுக்கு பக்கத்தால் திங்களூர். இல்லை இந்த திங்களூரும் போகலாம், இல்லைன்னா நீங்கள் திருப்பதி ஏழுமலையான தரிசிக்கலாம். இதுக்கு கடகராசியில் பிறந்தவங்களுக்கும் கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் இது பொது விதி. இந்த கடகராசிக்கு அதிபதி சந்திரனுக்கு உரிய நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த 3 நட்சத்திரமும் இந்த ராசிக்கு உகந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த ராசியில் இருக்காது அந்த நட்சத்திரம். இந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன்கிறதுனால வளர்பிரி சந்திரன், தேய்பிரி சந்திரன் ஒன்று இருக்குது. வளர்பிரி சந்திரன் சுபகிரகமாகவும் தேய்பிரி சந்திரன் பாவகிரகமாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதே வளர்பிரி சந்திரன், தேய்பிரி சந்திரன் அமாவாசைக்கு அப்புறம் பிறக்கிற பௌர்ணமி வரைக்கும் பிறக்கிற குழந்தைங்க வளர்பிரி சந்திரனாகவும், பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் பிறக்கிற குழந்தைங்க தேய்பிரி சந்திரனாகவும் எடுத்துக்கணும். இந்த லக்னாதிபதி வளர்பிரி சந்திரன் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க, நல்லா இருப்பாங்கன்னு ஒரு விதி இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த தேய்பிரி சந்திரனாக இருக்கிற சந்திர பகவான் கெட்டவன் நட்சத்திரம் இருந்திருந்தால் அது யோகத்தையும் செய்யும். சரி, நீங்கள் அழகாக இருப்பீங்கன்னு சொல்லலாம், இல்லைன்னா கலையாக இருப்பீங்க. சந்திரன் எப்பயுமே கலையாக இருக்கும். தேய்ஞ்சாலும் வளர்ந்தாலும் சந்திர பகவான் கலையாக இருக்கும். சரி, இந்த லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி கிடக்கூடாது. லக்னம் என்பது அவனுடைய மனசை குறிக்கும். லக்னம்ங்கிறது உயிரை குறிக்கும். லக்னம் என்பது உடலையும் குறிக்கும். 3க்கும் பொதுவானது தான் லக்னம். நான் இருந்தாலும் உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு. நீங்கள் வாக்குஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 2 குடையவன் சொல்லக்கூடிய உங்களுக்கு கிரகம் சூரிய பகவான். சூரிய பகவான் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு 2 குடையவன் கெடாமல் இருந்தால் தனம், குடும்பம், வாக்கு 2 குடையவன் கிடக்கூடாது. உங்கள்கிட்ட யாருமே பேசி ஜெயிக்க முடியாது. 2 குடைய சூரியன் வெட்டு ஒன்று துண்டெட்டுன்னு பேசுகிற ஆள் நீங்கள், ரைட்டுங்களா? உங்களுக்கு 2 குடைய சூரிய பகவான் நல்ல இடத்துல அமைஞ்சு நல்ல ஒரு இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் இயற்கையாகவே அரசாங்க உத்தியோகத்துக்கு போகலாங்கிறது ஒரு விதி. சரி, தனம்ங்கிறது ஜீவனம், பணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். குடும்பம், உங்களுக்கு குடும்பம் கௌரவமான குடும்பமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கௌரவம் உள்ளவர். வாக்கு வெட்டு ஒன்று துண்டுன்னு பேசுகிறாரு, இதை விட்டுருலாம். 3ஆவது சகோதரஸ்தானம். 3ஆம் இடங்கிறது இந்த இடத்துக்கு அதிபதி புதன். புதன் பகவான் உங்களுக்கு நல்லா இருந்தால் உங்களுக்கு சகோதர உறவு நல்லா இருக்கும், பங்காளிங்க உறவு நல்லா இருக்கும், கூட பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி அந்த புதன் வளர்த்துருந்தா உங்களுக்கு எல்லா நன்மையும் செய்யும். உங்கள் கூட பிறந்தவங்க நல்லா படிப்பாங்க, உயர்ந்த நிலையில் வாழ்வாங்கிறது இந்த புதனை வச்சு தான் சொல்லணும். அது இளைய சகோதரனாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி 3ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீரிய உணர்வு நல்லா இருக்கும், தன்னம்பிக்கை நல்லா இருக்கும், எதில் போனாலும் ஜெயிக்கிற யோகம் உண்டு. இந்த புதன் பகவான் நல்லா இருந்து புதன் திசையோ புதன் புத்தியோ ஓடுற காலத்தில் நீங்கள் பரீட்சை எழுதினீங்கன்னா ஈஸியாக பாஸ் ஆகுவீங்க. ஒரு உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு அது வழிபடும். ஆமாம், இது இப்போ சொல்கிறதெல்லாம் பொதுப்பலன். தனிப்பலன் அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தனிப்பலன் உண்டு. இப்போ நான் சொல்கிறது மெத்தட். நீங்கள் பக்கத்தால் இருக்கிற ஜோசியத்தை போய் கூட இந்த மெத்தட் வச்சு ஜோசியம் பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஜோசியம் அவங்கள்ட்ட கேட்கலாம். கேட்கும்போது இந்த கேள்வி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கோசரம் இது இந்த சொன்ன பலன் நிலையான்னு கேட்கக்கூடாது. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு சாரத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு பலனும் செய்யும். அப்புறம் இந்த 4ஆம் இடம் வீடு, வாகனம், வித்தை, தாய், சுகம், பூமி. இந்த ஜாதகத்துக்கு கடகலக்கணத்துக்கு இந்த சுக்கிர பகவான் 2 விதமான ஆதிபத்தியம் கொடுக்கும். ஒன்று வீடு, வாகனம், வித்தை, தொழில். ஒன்று என்னென்ன தொழில் கற்றுக்குவேங்கிறத, சுகம் உனக்கு எப்படியெல்லாம் சுகம் கிடைக்குங்கிறதையும், உனக்கு பூமி கிடைக்குங்கிறதையும், தாய் எப்படியெல்லாம் இருக்குங்கிறதையும் இந்த 4ஆம் இடம் நிர்ணயிக்கும். அதுக்கு மட்டும் அதிக பவர். இந்த சுக்கிரன் உங்களுக்கு 11 குடையவனாக வர்றாரு. அப்போ 11 குடையவனாக வரும்போது அது பாதகாதிபதியும் சேரும். கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சுகாதிபதியாகவும் 11 குடைய லாபாதிபதியாகவும்
பாதகாதிபதியாக வர்றதுனால இந்த கடகலக்கணத்துக்காரங்க 100க்கு 70-80 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியத்தை உண்டாகும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு காதலும் உண்டு 2 தாரமும் உண்டுன்னு சொன்னாலும் சுக்கிர பகவான் உங்களுக்கு கெட்டிருந்தா உங்களுக்கு அந்த யோகம் கிடையாது, 2 தார யோகம் கிடையாது. யோகம் என்றால் கிடைப்பது, அது அவயோகமா சுபயோகமா? எல்லா சாஸ்திரத்திலுமே யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவயோகமா சுபயோகமானு ஜோசியத்தான் முடிவு பண்ணணும். எதுலையுமே முடிவு எதுலையுமே இருக்காது. புஸ்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா குழப்பம்தான் வரும். அனுபவம் வேணும். நல்லா அனுபவம் உள்ள ஜோசியத்தை போய் ஜாதகத்தை கொடுத்து பாருங்கள். இந்த அதே மாதிரி அறகுறையாக இருக்கிறவங்க பார்த்து நீங்களும் குழப்பிக்குங்க, அவங்களும் குழப்பி விட்டுருவாங்க. அதே மாதிரி இந்த கடகலக்கணத்துக்காரங்களுக்கு சுக்கிர பகவான் 4 குடையை கெடாமல் இருந்தால் தாய்க்கு ரொம்ப நல்லது. வீடு வாகன யோகம் உண்டு, ஜீவனத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும், பல தொழில் கற்றுக்கலாம். 5ஆம் இடம் புத்திஸ்தானாதிபதி செவ்வாய். ஐயா, இந்த கடகலக்கணத்துக்காரங்களுக்கு பொறுமை அவசியம். ஏன்னா 5 குடைய புத்திஸ்தான செவ்வாய் பொதுவாகவே ஸ்பீடுக்காரங்க, வேகமான கிரகம். ஸ்பீடை எதையும் ஈஸியாக கற்றுக்குவாங்க. புத்தியில் அவங்களுக்கு உடனே ஏறும், எதை கொடுத்தாலும் ஏறும். ஸ்பீட் மேன். ஏன்னா இவங்க புத்தியை வச்சு தான் புலப்படணும். 5 குடையவனும் 10 குடையவனும் செவ்வாய். 10ஆம் இடம் தான் கர்மஸ்தானம். இதை இப்போ தொழில் ஸ்தானம்னு ஆக்கிவிட்டாங்க. கர்மஸ்தானம். கர்மம்னா ஒருத்தர் செய்த பாவங்கள், கர்மங்கள். அவன் இந்த ஜென்மத்தில் எவ்வளோ நாளைக்கு வாழணுங்கிறத எடுக்கிறது தான் 10ஆம் இடம். 5ஆம் இடம் புத்தி, பூர்வ புண்ணியம், புத்திரர்கள். உங்களுக்கு குழந்தைங்க நல்லா பிறக்கும், நல்ல குழந்தைங்களாம் பிறக்கும். ஏன்னா 5 குடி அழகான குழந்தைங்க பிறக்கும், புத்திசாலி குழந்தைங்க பிறக்கும். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. ஸ்போர்ட்ஸு, விளையாட்டுத்துறை இதெல்லாம் உங்களுக்கு ஆர்வம். இந்த கடகலக்கணத்தில் இருக்கிற 100க்கு 50 பேர் போலீஸ் துறை, பாதுகாப்புத்துறை, இராணுவத்துறை, கெமிக்கல் துறை, மருந்துத்துறை, மருத்துவத்துறை இதெல்லாம் இருக்கலாம். ஏன்னா 5க்கும் 10 கூடையும் ஒரே கிரகமாக வர்றதுனால. ஆமாம். அதே மாதிரி 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் குரு பகவானே வர்றாரு. 6 கூடிய கிரகம் குரு பகவான், அது நெருப்பு ராசி. அதே மாதிரி மீனங்கிறது நீர் ராசி, அது உங்களுக்கு 9 கூடையெல்லாம் வரும். இந்த குருதசை வரக்கூடாது. உங்களுக்கு குருதசை வந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தும். ஆனால் உங்கள் குரு பகவான் உங்களுக்கு நல்லா இருந்தால் உங்கள் தகப்பனார் பாதிக்காது. இல்லைன்னா குருதசை வர காலத்தில் உங்களுடைய தகப்பனார் பாதிக்கும். குருதசையோ குருபுத்தியோ வரும்போது. ஏன்னா 6 கூடிய எதிரி கடன் நோய். எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் சொல்கிறேங்க, இந்த சூரியனும் சந்திரனும் ஒரே மாதிரி வேலை செய்யும். மற்ற கிரகம்லாம் 2 ஆதிபத்தியத்தில் வேலை செய்யும், லக்னத்தை பொறுத்து. அது இல்லாமல் 2வது சாரத்தை பொறுத்து. 2வது பார்வையும் இருக்குது, பார்வை பார்த்துக்கலாம். கோச்சாரங்கிறது அன்னைக்கு கால சூழ்நிலை. இதுக்கு கோச்சாரத்துக்கு கடைசியில் உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன். ஐயா, உங்களுக்கு 6ஆம் இடம்ன்றது எதிரி கடன் நோய். ஆமாம். அந்த திசை வரும்போது எதிரியை உண்டாக்கும், கடனை உண்டாக்கும், நோயை உண்டாக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்? கடவுள் வழிபாடு தான். கடவுள் வழிபாடுங்கிறது மனசு தூய்மையாக வச்சு கோயிலுக்கு போய் யாருக்கும் கெடுதல் நினைக்காமல் இருந்தாவே போதும். நீங்கள் சாமிக்கு எதுவும் செய்ய வேணாம், சாமி தான் உங்களுக்கு செய்யணும். சாமிகிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பகவானுக்கு தெரியும் உனக்கு என்ன செய்யணும், எதுக்கு வந்திருக்கிற, ஏன் வந்திருக்கிறன்னு இறைவனுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு தான் போய் கேட்கணும், தெரிஞ்சவனுக்கு கேட்கவே தேவை. இறைவன் உங்களுக்கு எல்லாமே செய்வார். 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம், அதுதான் கூட்டு ஸ்தானம், கூட்டாளி ஸ்தானம். இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒருத்தவங்க சொல்லுவாங்க மனைவிங்கிறது வேற, துணைவிங்கிறது வேறன்னா. அதெல்லாம் கிடையாது. மனைவி, துணைவி, கூட்டாளி எல்லாம் ஒன்று தான். எல்லாமே ஒன்று தான். நம்ம வாழ்க்கையில் ஒரு கூட்டை சேர்த்துக்கிறோம். அந்த கூட்டு நிரந்தரமாக இருக்குமா, இல்லை அத்துக்கிட்டு போகுமா, இல்லை நிலைக்குமா, நிலைக்காதாங்கிறதெல்லாம் அந்த 7ஆம் இடத்த அதிபதி சனி பகவானையும் வச்சு உங்களுக்கு சுக்கிர பகவானையும் வச்சு சொல்லணும். ஏற்கனவே உங்களுக்கு சுக்கிரன் பாதகாதிபதி இல்லை. சனி உங்களுக்கு கடகலக்கணத்தில் இருக்கிறவங்களுக்கு சனி நல்லா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே சுக்கிரன் பாதகாதிபதியாக இருக்கிறதுனால சனி நல்லா இருக்கும். 7 குடையவன் கெட்டு 11 குடையவன் வளர்த்தா 2 தாரம். குடும்பாதிபதியும் பார்த்துக்கணும். எடுத்தவொன்னே ஒரு கிரகத்தை வச்சு யாராலையும் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் உடனே கேள்வி கேட்பீங்க, எனக்கு கடகலக்கணத்துக்கு எப்படி இருக்குது, இது சொல்ல முடியாது, இது பொய். சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டவுடனே டிவியில் சொல்லுவாங்க, உடனே இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ. அதெல்லாம் பொய். அக்யூரேட்டாக ஆழமாக பார்க்கணும். எடுத்தவொன்னு சும்மா சொல்லக்கூடாது. இதுனா விளையாட்டா? இதை உடனே ஒருத்தவங்க தலைவலிக்குதுன்னா, தலைவலிக்குதுக்கு எத்தனை விதம் டாக்டர் மருந்து வச்சுருக்காங்க தெரியுங்களா? ஒரு 50 விதம் மருந்து வச்சுருக்குறாங்க. தலைவலிக்கு ஒத்த தலைவலி, இடுப்பு தலைவலி, சைடு தலைவலி, கண்ணால் வர தலைவலி இருக்குது, தின்னதனால் வர தலைவலி இருக்குது, எத்தனை தலைவலி இருக்குது. எடுத்த உடனே நீ கடவுள் நீங்கள் சொன்னோன்னே நான் இந்த கோயிலுக்கு போக சரியா போயிடுன்னு சொல்கிறது ஜோசியம் இல்லை. அதெல்லாம் ஏமாத்துறது. நல்ல ஜோசியத்தை பார்த்து ஆய்வு பண்ணி சொல்லணும். அது உங்களுக்கு 8ஆம் இடம் சனி பகவான். ஐயா, கடகலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு தீர்க்க ஆயுள்னு சொல்லலாம், பூரண ஆயுள்னு சொல்லலாம். ஏன்னா 8 கூட இயற்கையாகவே சனி பகவான் வந்துடுறது.
அதனால் தப்பு இல்லை. அதுதான் 8ஆம் இடம்னா ஒரு மனிதனுக்கு ஆயுள். ஐயா வர்றவங்க என்ன கேட்குறாங்க, சொத்து கிடைக்குமா, சுகம் கிடைக்குமா, இடம் வாங்கினா, வீடு கட்டுவேனா, சம்பாதிப்பேனா, திருமணம் கேட்குறாங்க. மரணம் தான் முக்கியம். மரண காலத்தில் வர பயம் எப்பயுமே வர்றதில்லை. அந்த வரக்கூடாதுங்கிறதுக்காக சனி பகவான் 8ஆம் இடம் உங்களுக்கு ஆயுள் காரகனாகவும் ஆயுள் ஸ்தானாதிபதியாகவும் கடகலக்கத்துக்கு வர்றதுனால சனி பகவான் ஓரளவுக்கு நல்லா இருந்தால் போதும். நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஆயில நல்ல தீர்க்கமாக கொடுக்கும். வண்டியில் கொண்டு அடித்தா கூட அவன் சாக மாட்டான்னு சொல்லலாம். அதுதான் கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம். அதுவே தெய்வஸ்தானம், அதுவே தகவஸ்தானமாக எடுத்துக்கிட்டோம். சொல்கிறது புரியுங்களா? உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதுங்கிறது கிடைக்க போகிறத நிர்ணயம் பண்ணுறது தான் பாக்கியஸ்தானம். பாக்கியம் இப்போ என்ன பாக்கியசாலிங்கிறாங்கல்ல, இந்த 9 கூடிய குரு உங்களுக்கு நல்லா இருக்கும். தகப்பனுக்கு எந்த தீங்கும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி அது 10ஆம் இடம் தான் ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம். தொழில் ஸ்தானங்கிறது கிடையாது. 4ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் கனெக்ஷன் உண்டு. 7ஆம் பார்வையா 4ஆம் இடத்துலேயே எல்லாமே இருக்குது. உனக்கு வீடு, வாகனம், வித்தை, தாய், சுகம், பூமி. வித்தைங்கிறது தொழில் தான். 4ஆம் இடத்துலேயே தெரிஞ்சுக்கலாம். அது 10ஆம் இடமும் 4ஆம் இடமும் கனெக்ஷன் உண்டு. இந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு செவ்வாய் பகவான். நான் முதலியே சொன்னேன், செவ்வாய் பகவான் நல்லா இருந்துச்சுன்னா போலீஸ் துறை, பாதுகாப்புத்துறை, இராணுவத்துறை, கெமிக்கல் துறை, மருந்துத்துறை, மருத்துவத்துறை, இந்த மாதிரி துறைக்கும் போகலாம். அவங்க வாழ்க்கையில் புத்தியை வச்சு படைக்கிற யோகம் உண்டு. செவ்வாய் கெடக்கூடாது. உங்களுக்கு செவ்வாய் கெட்டு போச்சுன்னா அடிமை தொழிலில் போக வேண்டிய சூழ்நிலை வரும். அடிமையாகி கஷ்டப்பட்டு உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற பழப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 11ஆம் இடம் கடகலக்கணத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம். பாதகாதிபதி கிரகமும் பாதகாதி நட்சத்திரம் கிரகமும் பாதகத்தை நின்ற கிரகமும் பாதகத்தை தான் செய்யும். ஆமாம், அது கொஞ்சம் பார்த்துருந்துக்கும். சுக்கிர பகவான் உங்களுக்கு கேட்டுச்சுன்னா ராஜயோகத்தை கொடுக்கும். சில பேருக்கு இந்த கடகலக்கணக்காரங்களுக்கு பொண்டாட்டியால் யோகத்தை கொடுக்கும். அது பொண்டாட்டி தான் கூட்டு தொழிலில் சில பேர் வாழ்க்கையில் முன்னேற்பாங்க. கோடீஸ்வரன் கூட ஆபத்துக்கு யோகம் உண்டு. இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர பகவான் கெடணும். பாதகாதிபதி அது கெடாமல் இருந்து நல்ல இடத்துல இருந்தாலும் பகை நட்சத்திரம் வாங்கியிருந்தால் யோகத்தை செய்யும். அதேமாதிரி 12ஆம் இடம் மோட்சஸ்தானம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன விரயம் இருக்குதோ அதெல்லாம் இதில் வரும். உங்களுக்கு எப்பப்போ விரயம் ஆகுது, புதன் தசை வந்தால் 3க்கும் 12 கூடையும் புதன் பகவான். இந்த புதன் பகவான் வரும்போது உங்களுக்கு சில சிரமத்தை கொடுத்துரும். ஆமாம், அது பார்த்துருக்கணும். அந்த புதன் வந்து இருக்கிறதுலேயே வித்தியாசமான கிரகம். அது ஒரு பச்சவந்தி கிரகம். எந்த கிரகத்தோடு சேர்த்தோ அதனுடைய பவர் எடுத்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அதனுடைய பவர் எடுத்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். படுத்துட்டு சம்பாதிக்கிற யோகத்தை கொடுக்கறது 12ஆம் இடம் தான். 12ஆம் இடத்துக்கும் 7 கூடையும் சம்பந்தப்பட்டிருந்தால் அவன் படுத்துக்கிட்டு சம்பாதிக்கிற யோகத்தை உண்டு. மனைவியால் சம்பாதிக்கிற யோகத்தை கொடுக்கும். மனைவி பேரில் தொழில் பண்ணி வாழ்க்கையில் முன்னேற யோகத்தெல்லாம் கொடுக்கும். அந்த 12ஆம் இடமும் 7 கூடையும் சம்மந்தப்படும். கூட்டு தொழிலில் படுத்துக்கிட்டே சம்பாதிக்கிற யோகத்தை கொடுக்கும். நான் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுவேன், ஆனால் உண்மையை பேசுவேன், போய் சொல்ல மாட்டேன். பரிகாரம்லாம் நான் சொல்கிறது இல்லை. ஏன் தேவையில்லை பரிகாரம்? என்ன விதிக்கப்பட்டதோ என்ன விதைக்கப்பட்டதோ அது கர்மாவை தெரிஞ்சுக்கலாம், மாற்ற முடியாது. பரிகாரம் சொல்லி ஏமாறாது. எங்கே போனாலும் நம்ம நிலம் நம்மளோட தான். நல்லா புரிஞ்சுக்கணும், அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது. ஜோசியத்தில் பயப்படக்கூடாது. அவன் இப்படி சொன்னான், இப்படி சொன்னான், அந்த பரிகாரம் சொன்னான், அந்த பரிகாரம் சொன்னான், பயப்படாதீங்க. இறைவன் கொடுக்க நினைப்பதை எவராலும் தடுக்க முடியாது. இறைவன் தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. என்ன ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்க. நான் சும்மா வழிகாட்டு. என்ன ஒரு பெருசாக எடுத்துக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன், ஜோதிடங்கிறது ஒரு ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கலாம், சாப்பிடக்கூடாது. இது ஒரு வழிகாட்டு. வேணுன்னா தேவைன்னா தொட்டுக்க, தேவையில்லாட்டி ஆஃப் பண்ணிட்டு வேலையை கவனி. செய்யும் தொழிலே தெய்வம். எல்லா லக்னங்களுக்கும் செய்யும் தொழிலே தெய்வம். ஆமாம், தொழில் தான் முக்கியம். நம்ம கடமையை கரெக்டாக செய்யுங்க. இதை ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டு பைய தூக்கிட்டு எல்லாம் ஜோசிட்டு ஓடிக்கிட்டு இருக்காதிங்க. நாங்கள் பிழைக்கிறதுக்கு வழி தெரியாமல் தான் உங்களை ஏமாற்றி பிழைக்கிறோன்னு நினச்சிக்குவீங்க. அதெல்லாம் நினைக்காதீங்க. இது ஒரு வழிகாட்டு, அவ்வளோதான். பரிகாரத்தை நம்ப வேண்டாம். ஆனால் ஓரளவுக்கு நீங்கள் கடவுளை நம்புங்க. கடவுள் நம்பணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. இன்னைக்கு இருக்கிறோமா அதுக்கு இறைவனுடைய செயலை நினச்சி போகலாம். ஆனால் அதுக்கோசரம் கண்ணை மூடிக்கிட்டு சாமி கும்பிடணும். கண்மூடித்தனமாக கும்பிடக்கூடாது. கண்ணை மூடிக்கிட்டு கும்பிடத்துக்கும் கண்மூடித்தனமாக கும்பிடத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்கிறீங்க? கண்ணை மூடிக்கிட்டு கோயிலில் போய் சாமி கும்பிடணும். கண்மூடித்தனமாக நடு ரோட்டில் சாமி கும்பிட்டீங்கன்னா வண்டிக்காரன் மேலே விட்டுருவான். கடவுள் நம்பணும். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. எல்லாம் அவன் செயல். அதனால் நம்ம அதை கடவுள் நம்பலாம். ஆனால் அதுக்கோசரம் நம்மளை ஏமாத்துறவங்களை நீங்கள் நம்பாதீங்க. கடவுள் நம்புங்க. எந்த கோயில் போனாலும் போங்க. எந்த சாமியும் கெட்ட சாமி இல்லை, எல்லாமே நல்ல சாமி. நாம் நல்லவங்களாக இருக்கிற வரைக்கும் இறைவனும் நல்லவர். ஆமாம், நீங்கள் கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க. கஷ்டம் வந்தால் நீங்கள் உழைங்க. கவலை வந்தால் கோயிலுக்கு போங்க. கஷ்டத்துக்கு உழைக்கணும், கவலைக்கு கோயிலுக்கு போகணும். கவலை வந்தால் தான் கோயிலுக்கு போகணும். கஷ்டம் வந்தால் கோயிலுக்கு போடாது. கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை நம்ம நீக்கிக்கணும். ஆனால்
கவலை வந்துச்சுன்னா கோயிலுக்கு போகணும், இல்லை நல்லா தெரிஞ்சவங்க நல்லா அறிஞ்சவங்க அனுபவம் உள்ளவங்கள்ட்ட போய் உங்கள் கவலையை சொல்லுங்க. கவலையை நீக்குங்க. முதல்ல கவலையை வச்சுக்காதுங்க. நோயால் செத்தவன் 10 பேர், கவலையால் செத்தவன் 90 பேர். கவலையை மட்டும் வச்சுக்காது. மற்றவங்கள்ட்ட நல்லவங்களா பார்த்து கவலையை சொல்லுங்க. நம்ம கவலையை அதிகப்படுத்துகிறோம், கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கிற ஆளுகிட்ட போய் கவலையை சொன்னீங்கன்னா அவங்க அவங்கள பிரச்சனையை பண்ணி விட்டுருவாங்க. நம்ம கவலையை தீர்ப்பாங்க. நல்லவங்களா பார்த்து போய் இது மாதிரி எனக்கு ஒரு கவலை, இந்த கவலையை எப்படி நீக்கிறது அப்படின்னா அவங்க வழி சொல்லுவாங்க. இல்லைன்னா இவங்களை யாரையும் நீ நம்பலீங்கன்னா கடவுள்கிட்ட நேராக போய் உட்காந்து தியானம் ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணு. அந்த கவலை உடனே நீங்கும். அந்த கவலைக்கு உண்டான வழி கிடைக்கும். கஷ்டத்துக்கு உண்டான வழி உங்கள்கிட்ட இருக்குது, கவலைக்கு உண்டான வழி கடவுள்கிட்ட இருக்குது. இவ்வளோதான் வித்தியாசம். இது வரைக்கும் கடகலக்கணத்தை பற்றி சொன்னேன். இதில் சில கருத்துக்களும் சொல்லியிருக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நேரடி ஒளிபரப்புலேயே வந்துகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப நன்றி. வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிறிஸ் குட்மேன் சேனல். இந்த சேனலில் ஜோசியை பற்றி தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுருக்குறோம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராலஜி சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம்.